இன்னொரு கட்சியில கருத்து சொல்றது எப்படி சரியா இருக்கு? திமுக ஸ்டாலின் தலைவரா இருக்கிறதா பொருத்தமா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? உதயநிதி இளைஞர்ன்றதுனால எடுத்திருக்கிறீங்களா, கலைஞர் பேருன்றதா எடுத்திருக்கீங்களா? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்போது அறநிலையத்துறை கோவில்கள் என்பது முழுக்க முழுக்க அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு இல்லாமல் அது முழுக்க முழுக்க அந்த சமுதாயம் சார்ந்த கட்டுப்பாடு. நரேந்திர மோடியோட தாய்மொழி கூட ஹிந்தி கிடையாது. மகாத்மா காந்தியோட தாய்மொழி கூட ஹிந்தி கிடையாது. ஆனா மகாத்மா காந்தி தான் தட்சிண பாரத ஹிந்தி பிரச்சார சபை ஆரம்பிச்சாங்க. உங்களுடைய கையாளாகத்தான் நீட்டு தேர்வை ரத்து செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் நீங்க தேர்தல்ல பிரச்சாரத்துல அதை பேசுனீங்க. இன்னைக்கு உங்க வார்த்தைகளையே நீங்க உள்ள விடுங்க வேண்டியிருக்கு. திமுக வேணாம் ஓட்டு போடுறோம் தான் சார், அது வேணும் ஓட்டு போடுறோம். இப்ப மதிமுக இருக்கு, என்னென்ன அரசியல் பேசினார் வைகோ. அடேங்க அப்பா, உலக அரசியல் அர்ஜென்டினால இருந்து ஆப்பிரிக்கால இருந்து அவர் பேச ஆரம்பிச்சா, இத்தாலியில இருந்து பேச ஆரம்பிச்சா அப்படியே கூட்ட ராஜு 1 மணி நேரம் கூட சொக்கி போய் நிற்கும். கடைசியா என் மகனே தலைவர்கிட்ட சொல்லி முடிஞ்சு வச்சா. இதுக்கு எதுக்கு கூட்டு பேச்சு பேசின? ஆராசாவை தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லுங்க. உங்க கட்சி தான் அவரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த நல்ல தலைவர், நல்ல பேச்சாளர். நான் ரொம்ப மதிப்பேன் அவர் பேச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு எதிராக தான் பேசுவாரு, ஆனால் ரசிப்பாங்க அவர் தலைவராக திமுக தலைவர்.